இங்கிலீஷில் பேசுகிறாங்கிற நிகழ்ச்சியில் டே டு டே லைஃப்பில் அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை எப்படி அமைப்பது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்த்துட்டு வரோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் திஸ் ஆஃப்டர்நூன், இதுதான் நமக்கு தலைப்பு இன்னைக்கு. திஸ் ஆஃப்டர்நூன் அப்படிங்கிற தலைப்பில் எப்படி நம்ம வாக்கியங்களை பயன்படுத்தலாம், அமைக்கலாம், எப்படி பேசலாம், ஆங்கிலத்தில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அவர்கள் இன்று மாலை கால்பந்து விளையாடுகிறார்கள். present continuous tense இங்க நம்ம பயன்படுத்துறோம். we are using present continuous here. இன்னைக்கு மாலையில தான் விளையாட போறாங்க ஆனா நீங்க பேசுறது காலையில பேசுறீங்க. இன்னைக்கு காலையில பேசுறீங்க, மத்தியானம் இன்னைக்கு மாலையில இன்னைக்கு மதியம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பத்தி பேசுறீங்க. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த present continuous tense. அவர்கள் அப்படின்னாலே தே, அவர்களுக்கு யூ ஆர் யூசிங் தே ஆர். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால ஆர் நீங்க பயன்படுத்துறீங்க. தே ஆர் விளையாடுகிறார்கள், பிளேயிங். தே ஆர் பிளேயிங். தே ஆர் பிளேயிங் அப்படின்னா விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். தே ஆர் பிளேயிங் அப்படின்னா விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல விளையாடுகிறார்கள் அப்படிங்கிற மீனிங் தான் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் பேசுறீங்க, மாலையில் நடக்க போற நிகழ்ச்சியை பற்றி காலையில் நீங்கள் பேசுறீங்க, நேருக்கு நேரம் நீங்கள் பார்க்கல. இனிமே தான் நடக்க போகுது. இந்த ஃபுட்பால் அப்படிங்கிறதே இனிமே தான் நடக்க போகுது. காலையில் நீங்கள் பேசுறீங்க, மாலையிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பற்றி காலையிலே நீங்கள் பேசுறீங்க. அப்போ தே ஆர் பிளேயிங் அப்படிங்கிறத தான் யூஸ் பண்றீங்க. இருந்தாலும் அதுக்கு மீனிங் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாடுகிறார்கள். அவர்கள் இன்று மாலை கால்பந்து விளையாடுகிறார்கள், விளையாட போகிறார்கள், விளையாடுகிறார்கள். இன்னைக்கு மாலையில் அவங்க விளையாடுகிறார்கள். தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால். இன்று மாலை அப்படிங்கிறதுக்கு திஸ் ஆஃப்டர்நூன். அப்படியே ஒரு ஒரு வார்த்தையா நீங்க போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். தே ஆர் அவர்கள், தே ஆர் விளையாடுகிறார்கள், பிளேயிங். ஃபுட்பால் விளையாடுகிறார்கள், கால்பந்து. They are playing football இன்று மாலை, this afternoon. Today afternoon சொல்றது இல்லை, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this afternoon. They are playing football this afternoon. இதே மாதிரி நீங்க இன்னொரு சென்டென்ஸ் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நான் அவரை இன்று மதியம் சந்திக்கிறேன். திஸ் ஆஃப்டர்நூன், திஸ் ஆஃப்டர்நூன் இன்று மதியம் நான் அவரை சந்திக்கிறேன். ஐ ஆம், ஐ ஆம்னு இழுக்கக்கூடாது. அதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம். ஆம் கோயிங் டு, போகிறேன், நான் போகிறேன். எதுக்கு? சந்திக்க போகிறேன். மீட் அவரை, ஐ எம் கோயிங் டு மீட் ஹிம் திஸ் ஆஃப்டர்நூன்.
இன்று மதியம், this afternoon. I'm going to meet him this afternoon. அவள் இன்று மதியம் படிக்கிறாள். இன்னைக்கு மத்தியானம் அவளுக்கு என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிற ஒர்க். அவள் இன்று மதியம் படிக்கிறாள், படிக்க போகிறாள், படிக்க போகிறாள். எப்படி இதை இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? present continuous only you have to use. going to, சின்ன க்ளூ மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கோயிங் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் நீங்கள் பேச போகிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம்.